எஸ்ஆர் மணி, திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதி அம்மா முன்னேற்ற மக்கள் கழகத்தில் மாநில தோல் தொழிற்சங்க தலைவராக 6 வருஷம் பயணித்தேன். அவர் இப்போ எடப்பாடி கூட சேர்ந்ததுனால மக்களுக்கு எந்த பயன் இல்லாமல் போயிடுச்சு. அம்மாவுடைய ஆட்சி வர வேண்டும் என்றால் சின்னம்மா அவர்கள் முதல்வராக வர வேண்டும். இப்போது இருக்க ஆட்சியில் மக்களுக்கு எந்த ஒரு பயனும் இல்லை. ஏழை எளிய மக்கள் ரொம்ப பின்தங்கி நிலைமையில் இருக்கிறாங்க. அதிகமான ஊழல் லஞ்சம் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கு. இந்த மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் அம்மா அவர்கள் சின்னம்மா அவர்கள் தமிழகத்தில் முதல்வராக வந்து தமிழ் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நாங்கள் அம்மாவை நாடி இங்கு வந்திருக்கோம். ஏழை மக்கள் பின்தங்கிய நிலையில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கிறாங்க. ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதியில 2 முறை இருந்த KC வீரமணி எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லை. இப்போ எம்எல்ஏவா தேவராஜ் இருக்காரு, எந்த வளர்ச்சியும் இல்லை. ஒரு கல்வி இல்லை, ஒரு சரியான மருத்துவமனை இல்லை, ஒரு ஏழை மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் இல்லை. அந்த எலெக்ஷன் நேரத்தில் மட்டும் நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு கோரிக்கை வச்சு அவங்களுக்கு தேவையான ஓட்டுகளை வாங்கிட்டு அவங்களுடைய நிலைமை தான் பார்க்குறாங்க தவிர அந்த ஓட்டு போட்ட மக்களுடைய நிலைமைகளை இந்த 5 வருஷத்துல எந்த ஒரு அம்மாவுக்கு பின்னாடி எந்த ஒரு ஆட்சியாளர்களும் சரியாக மக்களுக்கு செய்யவில்லை என்று வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். திமுகவோட ஆட்சியில் எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லை. நாங்கள் சொல்றதுக்கு எதுவும் வளர்ச்சியே இல்லை. இதுதான் செஞ்சிருக்காங்கன்னு சொல்ல முடியாது. அந்த 3000 2000 அதுதான் வளர்ச்சியை தவிர அந்த நேரத்துக்கு இந்த ஏழை மக்களுக்கு ஏதோ ஒரு இது செஞ்சோம். ஒரு கல்வி, ஒரு மருத்துவமனை, ஒரு பஸ்ஸு, அது மாதிரி ஒரு பொது விஷயங்கள் அங்கே எதுவும் இல்லை. ஒரு மெடிக்கல் காலேஜ், பல அமைச்சர்கள் வந்திருக்காங்க, பல எம்எல்ஏங்க வந்திருக்காங்க. இது செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி யாரையும் திமுக ஆட்சியில் சொல்லவே முடியாது.